வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓம் சாந்தி. மிக அருமையாக இந்த வித்தியாலயத்தின் அறிமுகம் வழங்குவதற்காக சகோதரி தெய்வீக சகோதரி லட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சகோதரி அவர்கள். இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகவான் சிவ பரம்பிதா பரமாத்மாவால் 1936ஆம் ஆண்டு ஸ்தாபனை செய்யப்பட்டது. இதனுடைய அகிலம் அமைந்துள்ளது. இதில் உலகம் முழுவதும் 147 நாடுகளில் ஆற்றி வருகின்றது. ஏறத்தாழ 50 வருடங்களாக மதுரை துணை மண்டலத்தின் மூலம் 14 மாவட்டங்களில் பல கிளை நிலையங்கள் மூலமாக ஆரோக்கியத்தை அடைந்து வருகின்றார்கள். இவ்வித்தியாலயத்தின் நோக்கமானது சுய மாற்றத்தின் மூலம்தான் உலக மாற்றத்தை UGC, CC போன்ற சான்றிதழ் கல்விகளையும் 22 பல்கலைக்கூடமாக பயிற்று ஆன்மீக சக்தி மூலம் தூய்மை மற்றும் ஆரோக்கியமான சமுதாயம் என்ற தலைப்பின் கீழ் அங்கமாக அமுதமலை இணையதள வானொலி மூலமாகவும் தமிழ் காட்லிவுட் ஸ்டுடியோ மூலமாகவும் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை நன்னான நேரத்தை ஒதுக்கி ஒரு வாரத்திற்கு 1 மணி நேரம் மட்டும் வந்து இறை ஞானத்தை அடைந்து நடைமுறை கல்விக்கான ராஜயோக முறைக்கின்றேன். நன்றி. ஓம் சரண். இன்று உலகில் இருக்கின்றது யோகா டே என்றால் எத்தனையோ ஆசனங்களை நாம் செய்கின்றோம். பிராணாயாமம் முதல் பலவிதமான முத்ரா ஆசனங்களை செய்யும் பொழுது அதிலும் பலன் இருக்கின்றது. நமது உடலை ஆரோக்கியப்படுத்த, உடலை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த பயிற்சிகளை நாம் எடுத்து வருகின்றோம். உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் இன்னைக்கு நிறைய முயற்சிகளையும் ஏற்பாடுகளையும் பலவிதமான நல்ல நல்ல விஷயங்களையும் நாம் மேற்கொண்டு வருகின்றோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வதற்கிணங்க நாம் ஒவ்வொருவருமே உடலை பேணி காப்பது மிக அவசியமான ஒன்று. இதில் நாம் அதிகமாக இப்பொழுது கவனம் கொடுத்து வருகின்றோம். உணவுகளை உட்கொள்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், வாக்கிங் நேரம் எடுக்கிறோம். ஆனா உடல் ஆரோக்கியம் மட்டும் முழு நமக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு மனம் என்பது காட், ஆண்டவர், இப்படி பல பெயர்கள்ல நாம கூப்பிட்டு இருக்கோம். அவர் இந்த பூமிக்கு வந்து அழியாத ருத்ர ஞான யக்கியத்தை படைச்சிருக்காரு. இதுல சாதாரண மனிதர்கள் தங்களோட கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் பீடி சுருட்டு இது எல்லாமே என்னோட பேரு தான். இந்த உடம்புங்கிற ஃபேக்டரியில நுரையீரல கருக வச்சு மனுஷனோட மூக்க நான் புகை போக்கியா வச்சிருக்கேன். டிபி, லங்ஸ் கேன்சர். நான் தான் சிசி சிகரெட். நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் மரணத்தோட கேட். 1.5 சிகரெட்டுக்கு எல்லா இளைஞர்களுமே அடிமைகள். இந்த
நலமான வளமான வாழ்வை வாழ்வோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின சக்கராசனம், விரிச்சாசனம், துவிபாத சக்கராசனம் ஆசனம், பூரண உஷட்டாசனம், பாக்காசனம். கைத்தட்டலாம, கைத்தட்டுறது யோகா தான். யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்க நினைக்க நல்லா கைத்தட்டுங்க. கைத்தட்டினா எல்லா நரம்புகளும் நல்லா வேலை. ஆசனம் இது. ரிலாக்ஸ். ஒரு குழந்தை தினமும் செய்தாலே அவங்க வாழ்க்கையில தவறான வழிமுறைக்கு போக மாட்டாங்க, தவறான திசையில போக மாட்டாங்க. அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ரிலாக்ஸ். ஒரு குழந்தை 100% ஆரோக்கியமா வாழ முடியும். ரிலாக்ஸ். இப்ப அப்படியே இருந்துருங்க. இவ்வாண்டு நம்முடைய சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜூன் 21ஆம் தேதி யோகா தினத்தை முன்னிட்டு நாம் பிரம்மா குமாரிகள் ஜூன் 16ஆம் தேதி இந்த யோகா தினத்தை ரொம்ப கோலாகலமாக நம்முடைய முத்துநகர் பீச்சில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கு விருந்தினர்கள் மற்றும் திருச்செந்தூர், ஏரலிலிருந்து முழு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் 800 பேருக்கு மேல இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ளார்கள். மேலும் மதுரையிலிருந்தும் சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளார்கள். இங்கு SMS கலைக்கல்லூரி மற்றும் அமிர்தா வித்யாலயம், சாரா பள்ளியிலிருந்து கல்ச்சுரலுக்காக பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் யோகாசனம் வாழ்க வளமிடத்திலிருந்தும் நமக்கு இங்கு வருகை தந்து யோகா பயிற்சியானது மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு மன அமைதி மற்றும் உடல் அமைதிக்காக, ஆரோக்கியத்திற்காக இவ்விழாவானது ஒரு விழிப்புணர்வுக்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் யோகாசனம் செய்து மன அமைதிக்காக தியான பயிற்சி செய்து வாழ்க்கையில் வளமோடு வாழ வேண்டும் என்று இவ்வித்யாலயத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் சாந்தி. பிரம்மா நம்முடைய மன அமைதிக்காக தன்னை நாம் ஒரு அழிவில்லாத புள்ளி என்று உணர்ந்து இறைவனை மனதார நினைவு செய்யும் போது நம்முடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய உடலினுடைய அதிகமாக உள்ள அனைத்து அவயங்களுக்கும் நாம் இயக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆசனங்களை செய்யும் போது உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு முழுமையான வாழ்வு என்றால் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் பொழுதுதான் அந்த முழு ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் சிறக்கும். நன்றி. ஓம் சாந்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.